தொல் திருமாவளவன் குறித்து அவதூறு பேட்டியளித்த திருச்சி சூர்யாவை கைது செய்ய வலியுறுத்தி விசிகாவினர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமனியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களின் மகன் திருச்சி சூர்யா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக இதுபோன்ற பதிவுகளை சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து தங்கள் கட்சியினருக்கும் மற்றவர்களுக்கும் பகைமை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். எனவே அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரியில் காவலர் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அந்த வகையில் கோத்தகிரி காவலர் குடியிருப்பு பகுதிக்குள் அதிகாலை நேரத்தில் உணவு தேடி உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. குடியிருப்புக்கு பின்பகுதியில் சர்வசாதாரணமாக நடந்து வரும் சிறுத்தையின் இந்த சிசிடிவி காட்சி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பொள்ளாச்சியில் பிரபல இனிப்பகத்தில் 2025 கிலோ கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. கோவை பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள பிரபல இனிப்பகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களுடன் இணைந்து 2025 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக் தயாரிப்பு பணி நடைபெற்றது. இதற்காக 750 கிலோ முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, செர்ரி பழம் உள்ளிட்ட 15 வகையான நட்ஸ் பொருட்கள் மற்றும் ஒயின் போன்ற பழச்சாறுகளை பயன்படுத்தி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கேக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை சத்தியமூர்த்தி நகரில் இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தினர் பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் கேட்டு தொடர்ந்த போராட்டத்திற்கு சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆதரவு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சியில் உள்ள சத்தியமூர்த்தி நகரில் சுமார் 2000 இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தினர் தங்களது பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் கேட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 10ஆம் நாள் ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பெற்றோர்கள் எந்த சாதி என்று வைத்துள்ளார்களோ அதனை பின்பற்றி அவர்களது பிள்ளைகளுக்கு ஜாதி சான்று வழங்க வேண்டும் என்றார். மேலும் அதையும் மீறி இந்து காட்டுநாயக்கன் சாதி சான்று கொடுக்க மறுத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கூறினார். காட்பாடியில் கழிஞ்சூர் தாராபடவேடு ஏரியில் நீர்நிலை பகுதியில் உள்ள வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் அகற்றினர். வேலூர் மாவட்டம் கழிஞ்சூர் தாராபடவேடு ஏரி இணைக்கப்பட்டு சுற்றுலா தலமாக அமைக்கும் பணி சுமார் 28 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கழிஞ்சூர் ஏரி பகுதியில் உள்ள வீடுகளை தற்போது நீர்வளத்துறை உதவி பொறியாளர் ராம்குமார் மற்றும் உதவி செயல் பொறியாளர் கோபி தலைமையில் அகற்றினர். மேலும் இவர்களுக்கு ஏற்கனவே கரிகிரி பகுதியில் மாற்றிடம் தரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் நால்ரோடு பகுதியில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்த்தல், பெயர் திருத்தம் உள்ளிட்ட சேவைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வரும் நிலையில் இதனை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் பொதுமக்கள் அனைவரும் இந்த வாக்காளர் சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணை நாய் கடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் தினமும் 100க்கும் மேற்பட்டோர் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை சுமித்ரா என்ற பெண்மணி நடைபயிற்சி சென்றபோது நாய் ஒன்று அவரது துப்பட்டாவை கடித்து குதறியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக நாய்க்கடியிலிருந்து அவர் தப்பினார். இதனையடுத்து ராபின்சன் பூங்கா நடைபயிற்சி சங்கத்தின் இணைச் செயலாளர் ஜலபதி மண்டலம் 5 உள்ள நாய்களை பிடிக்க அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த நாய் பிடிக்கும் ஊழியர்கள் பூங்காவில் சுற்றித் திரிந்த நாயை பிடித்தனர். அல் அமீன் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் 1,00,000 மரக்கன்றுகளை நடும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. ஈரோடு அல் அமீன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஈரோடு பெரிய அக்ரஹாரம் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
அல்லமின் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், SDPI கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அல்லமின் பள்ளியின் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் அல்லமின் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கியும் ஈரோடு பவானி பிரதான சாலையின் இருபுறங்களிலும் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 10 நிமிடங்களில் 1000 வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிகழ்ச்சியை செங்கல்பட்டில் படைத்தனர். இந்த உலக சாதனையில் 500க்கும் மேற்பட்ட சமையல் கலை மாணவர்கள் அவர்களின் அசத்தலான திறமையை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கல்லூரியின் உலகளாவிய சமையல் திறனை மேம்படுத்தும் முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாணவர் தினத்தை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டம் 9, 16, 18 வயது உட்பட்டோருக்கு என தனித்தனி பிரிவு தூரத்தில் நடைபெற்றது. இதில் 4500க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூடினர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தேவக்கோட்டை சப் கலெக்டர் ஆயுஷ் வெங்கட், சிவகங்கை கூடுதல் SP பிரான்சிஸ் உள்ளிட்டோர் பங்கேற்று மாரத்தான் ஓட்ட பந்தய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். ஓட்டப்பந்தயத்தை காண பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள், பார்வையாளர்கள் என 6000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கத்திலிருந்து பம்பைக்கு பேருந்து இயக்கப்பட்டது. அதேபோன்று பம்பையிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்து மூலம் ஐயப்ப பக்தர்கள் கிளாம்பாக்கம் வந்தடைந்தனர். ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக முதல் முறை அனைத்து வசதிகளுடன் சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த ஐயப்ப பக்தர் குறுகிய நேரத்தில் சென்னைக்கு வந்தடைந்ததாகவும் தெரிவித்தார். ஒசூரில் குடியிருப்புகளில் பெருக்கெடுத்த சாக்கடை கழிவுநீரில் நாற்று நட்டு மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி 27வது வார்டிற்குட்பட்ட சிவானந்த நகர் பகுதியில் 100க்கும் அதிகமான குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அருகில் உள்ள அலசநத்தம், வெங்கடேஷ் நகர் ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சிவானந்த நகர் பகுதியில் தேங்கி நிற்பது வாடிக்கையாகி வருகிறது. இதனால் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி மாநகராட்சியை கண்டித்து சாலையில் பொதுமக்கள் நாற்று நட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அக்கோ போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பகுதியில் துணி வியாபாரி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் பாறைமேடு திருப்பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் துணி வியாபாரம் செய்து வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொள்முதல் செய்யப்பட்ட துணிகளில் விற்பனையானது போக மீதமிருந்த துணி வண்டல்களை வீட்டில் வைத்திருந்த நிலையில் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் உட்பட வியாபாரத்திற்கு வைத்திருந்த ஆடைகள் உட்பட ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து அறிந்த நகர் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் தடை செய்யப்பட்ட விற்பனைக்காக வைத்திருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான லாட்டரி டிக்கெட்டுகள், ரூபாய் 56,000 பணம், 3 செல்போன்கள் பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக நசீம், வினோத்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர்ந்து இருவரையும் நிலக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் பக்தர் ஒருவரை உள்ளூர் வியாபாரிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் கோயிலுக்கு வந்த பக்தருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி எல்லைக்குள் 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நிலம் மற்றும் வீடுகளை வழங்க மாட்டோம் என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி நின்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாப்பேட்டையில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த 75 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இருசக்கர வாகனம் மற்றும் இச்சம்பவம் தொடர்பாக திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னராஜ், சசிகுமார் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள ஓட்டர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி அனுமையா பணி நிமித்தமாக தனது கிராமத்திலிருந்து அந்தேவனப்பள்ளி கிராமத்திற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது ஆலஹள்ளி கிராமத்தின் அருகே அவர் நடந்து சென்றபோது அப்பகுதியில் வந்த ஒற்றை காட்டு யானை அனுமையாவை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் 20க்கும் மேற்பட்ட யானைகளை அடர்ந்து ஜவளகிரி வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ஊத்துக்காடு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான லாரி பழுது பார்க்கும் கடையில் வடக்குப்பட்டியைச் சார்ந்த முத்துக்குமார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு கம்பம் பாரதியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாரை பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கம்பம் மேட்டுக்காலனி பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடிவில் கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தெரியவரும் என்று உத்தமபாளையம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.